त्रिपुरवासिनं करुणामुक्तिस्वरूपं सर्वरोगदोष निवारणं ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. சாயின் அனுக்கிரகம் பெற்ற குழந்தைகள் மட்டுமே இதனை கேட்க முடியும். அதனால்தான் இன்று உன்னால் சாயின் ஆசிகளை பெற முடிந்தது. உனக்கு சாயின் ஆசிகள் உண்டு. அதனால்தான் என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்க முடிகிறது. இது உனக்கான செய்தி. கவனமாக கேள் குழந்தையே. இப்போது உன் பிரச்சனை என்னவென்று உன் சாயப்பாவிடம் சொல்லின. என்னை சுற்றி யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் அது காரணம் அல்ல. உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாததால் நீ துன்பப்படுகிறாய். உன்னை அறியாதவர்களிடையே நீ வாழ்கிறாய். இதையெல்லாம் என் கர்மா என்று நீ நினைக்கிறாய். ஆனால் குழந்தையை, உன்னை சுற்றி உள்ளவர்கள் ஒரு வார்த்தைக்காக உன்னை துன்பப்படுத்தும் போது அந்த தவறை சரி செய்ய நீங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் அவர்களால் ஏமாற்றப்பட்டவுடன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நடக்கும் அனைத்தும் சிறந்ததுக்கு தான் என்று சிந்தியுங்கள். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை சுற்றி உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க உங்களுக்கு வலிமை கிடைக்கும். இது போன்ற பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீங்கள் சமாளிக்க முடியாத போது நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் கவலை உங்களுக்கு எந்த தீங்கும் செய்திருக்காது. இப்போது உங்கள் பலவீனம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? குழந்தையே, அப்படி பேசுங்கள். நீங்கள் கோபமாக இருக்கும்போது மற்றவர்களிடம் விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். நான் என்ன பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். இப்போது நான் சொல்லும் வார்த்தைகள் ஒரு பரிசு போன்றவை. நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் நீங்கள் மேலே ஏற முடியும். இல்லை எனில் நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள். என் வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது இந்த பொறுமையை பொறுத்தது. ஒரு தந்தையாக நான் உங்களுக்கு என்ன அறிவுரை கூறுகிறேன் தெரியுமா? மற்றவர்களிடம் பேசுவதற்கு முன்பு கொஞ்சம் சிந்தியுங்கள். முடிந்தவரை குறைவாக பேசுங்கள். தேவையில்லாமல் யாரிடமும் பேசாதீர்கள். நீங்கள் கோபமாக இருந்தாலும் சிரமங்களை எதிர்கொண்டாலும் சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். தேவைப்படும் போது மட்டும் பேசுங்கள். அப்போது உன் ஒவ்வொரு பிரச்சனையும் தீரும். நீ அமைதியாக இருந்தால் உண்மையான பிரச்சனை எதுவும் இருக்காது. கோபப்படாதே, அமைதியாக இருக்க பழகிக்கொள். மற்றவர்கள் உன்னை புகழ்ந்தால் நீ அவர்கள் முன் நிரூபிக்க வேண்டியது இல்லை. யாருடனும் சண்டையிட. யாரும் இல்லை இல்லை உடனே போய்விடு, இல்லையெனில் நீ செய்வது தவறு என்று மற்றவர்களிடம் சொன்னால் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது. அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள். குழந்தையே, உன்னுடைய நேரம் எல்லாற்றுக்கும் பதில், மேலும் ஒரு நல்ல முடிவையும் தருகிறது. நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பவர்கள் எப்போது அவர்கள் வெற்றி பெறாமல் போகலாம், ஆனால் அவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். குழந்தை, பொய் மிதிக்கப்படும், உண்மை மேலே உயரும். இப்போது கவலைப்படாது. நான் மிகவும் நல்லவர்களிடம் உண்மையாக சொல்கிறேன், ஆனால் யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை. கவலைப்படாது. அந்த பொய்யை நீ அடிமட்டத்திற்கு மிதிக்கும் நாள் மிக அருகில் உள்ளது. நான் சொன்னேன், உண்மையாக நிச்சயமாக வெல்லும். உண்மை என்றும் தோற்காது. நீ எப்போதும் நேர்மறையாக இருக்க வேண்டும். பொய்கள் வெல்லும். மாயை மட்டுமே உண்மையை வெல்லும். உண்மைதான் உண்மை. குழந்தையே, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்போதும் உண்மையில் நன்மைக்காக இவை இரண்டும் உள்ளவர்களுக்கு அதிக சக்தியும் நல்ல நேர்மையும் இருக்கும். அவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். பயப்பட ஒன்றுமில்லை. யாராவது எத்தனை பொய்களை சொன்னாலும் ஒரு நாள் உண்மை வெளிவரும். அதுதான் விதி. அதுவரை பொறுமையாக இருங்கள். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதுவும் உனக்கு தெரியும் இல்லையா? நீ செய்ய வேண்டியதை செய். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எப்போதும் என் பாதுகாப்பில் இருப்பாய் என்பதை அறிந்து கொள். தர்மம் எப்போதும் தோற்கலாம், ஆனால் இறுதியில் தர்மம் வெல்லும். நல்லவர்கள் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள். குழந்தையே, நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய். ஏன் பயப்படுகிறீங்க? தைரியமாக இருங்க. என் மேலே நம்பிக்கை வைங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லா நடக்கும். நீங்கள் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும், எத்தனை கஷ்டங்களை சந்தித்தாலும், இந்த அப்பாவை தாண்டி வந்தாலும் நீங்கள் என்கிட்ட வரணும். நீங்கள் தாங்க முடியாத கஷ்டங்களை சந்திக்க மாட்டீங்க. நீங்கள் தான் முடியாத பிரச்சனைகளை சந்திக்க மாட்டீங்க. குழந்தையே, இந்த பாபா உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இது. உங்கள் வாழ்க்கையை நல்ல பாதையில் வழி நடத்துறது என் பொறுப்பு. இப்போ அமைதியாக இருங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் நண்பர். நீங்கள் எப்பொழுதும் அழுகையை விடுத்து சந்தோஷத்துடன் மன நிம்மதியுடனும் பிரார்த்தனை மட்டுமே செய்யுங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.